வணக்கம். சிதம்பரத்துலேருந்து பிரபாகருங்க. நான் ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி நம்ம திருக்குறளை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க. திருக்குறளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தெளிவுரை எழுதிட்டாங்க. பரிமேலழகர் மூவா முதற்கொண்டு நிறைய பேர் எழுதிட்டாங்க. எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பரிமேலழகர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அச்சு பழகாமல் எழுதிட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதுதாங்க முதல் குறள். என்ன சொல்கிறாங்க? எழுத்துக்கெல்லாம் முதன்மையானது அகரம், இந்த உலகத்துக்கு முதன்மையானது கடவுள். இதாங்க சொன்னார். ஆனால் திருவள்ளுவர் அப்படி சொன்னாருங்களா? இல்லைங்க. ஆதி பகலன் அப்படின்னு தாங்க அது பொருள். இவங்க என்ன பகவன்னு மாற்றிட்டாங்க. பகலன்னா சூரியனுங்க, ஆதின்னா முதல், மூலம் அப்படின்னு அர்த்தங்க. முதல் சூரியன். முதல் சூரியன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த அண்டம், இது மாதிரி நிறைய அண்டங்கள் நிறைந்தது நமது பேரண்டம். பேரண்டத்தில் நிறைய சூரியன்கள் உண்டுங்க. அதனால தான் அவர் ஆதி பகலன்னு சொல்கிறாருங்க. ஆதி பகலன் அப்படின்னா இந்த உலகம் பிக் பேங் போது பெருவெடிப்பு நிகழ்ந்து முதலில் ஒரு பேரொளி நமக்கு வந்ததுங்க. அந்த பேரொளி தான் இன்னுமே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. ஸோ நமக்கு இதற்கு இந்த உலகுக்கு முதன்மையானது உலகில் முதலில் உருவான பேரொளி. அதைத்தாங்க ராமலிங்க சாமி கூட அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இதுதான் உண்மையான தெளிவுரை என்று நான் நம்புகிறேன். வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாளை இன்னொரு குறளுடன் சந்திப்போம்.